ஒரு தாய் அப்போதுதான் ஒரு குழந்தையை பிரசவித்திருந்தாள். அந்த குழந்தையின் தந்தை ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் இறந்து போனார். யமதர்மன் ஒரு யமதூதனை அனுப்பி அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்றான். இந்த யமதூதன், ஐயோ பாவம், அப்பாவும் இல்லை, அம்மாவையும் நான் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் இந்த குழந்தைக்கு யார் கதி என்று தாயின் உயிரை கவராமல் திரும்பிவிட்டான். ஆனால் யமதர்மர், இதோ பார், உனக்கு தேவலோக ரகசியங்கள் தெரியவில்லை, கடவுளுடைய அருளாட்சி எப்படி நடக்கிறது என்பதும் உனக்கு தெரியவில்லை, அது தெரிகிற வரைக்கும் நீ பூமியில் போய் இரு என்று கூறி அவரை பூமிக்கு அனுப்பிவிட்டார். அவன் கண்ணங்கரேல் என்ற உருவில் ஒரு பூங்காவில் முனகிக் கொண்டு இருக்க, அந்த வழியாக வருகிற ஒரு தையற்காரன், என்ன இது, இங்கே முனகல் சத்தம் கேட்கிறதே என்று அவனை பார்த்து பரிதாபப்பட்டு இவனிடம் இருந்த துணியை அவனுக்கு போர்த்தி என்னுடன் வா என அழைத்தான். யமதூதன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தையற்காரனுடன் அவன் வீட்டுக்கு சென்றான். திண்ணையில் யமதூதனும் அந்த தையற்காரனும் படுத்து கொண்டார்கள். அந்த தையற்காரனின் மனைவி தையற்காரனை மட்டும் வா வா வந்து கொட்டிக்கோ என்று சாப்பிட கூப்பிட, அவன் விருந்தாளி வந்திருக்கிறானே என்று சொல்ல அவளோ தன் கணவனை திட்டினாள். யமதூதன் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஒரு 10 நிமிடம் கழித்து அவள் சரி சரி வா என யமதூதனை சாப்பிட வரச் சொல்லி கூப்பிடுவதைக் கண்டு அவன் லேசாக சிரித்ததும் கண்ணங்கரேலென்று இருந்த அவன் உடம்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது. தையற்காரன் அவனிடம், எனக்கு காஜா போட பட்டன் தைக்க உதவிக்கு ஆளில்லை, உனக்கு தங்க இடம் தந்து சாப்பாடு போடுகிறேன், எங்கள் வீட்டில் இருந்து கொள் என்று சொன்னான். அதன்படியே யமதூதன் தையல் உதவியாளன் ஆகிவிட்டான். அப்படியே 10 வருடங்கள் கடந்து போனது. ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பெண்மணி, கை கொஞ்சம் முடமாக இருக்கிற குழந்தை, அத்துடன் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை என 2 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து தையற்காரனிடம், இந்த குழந்தைக்கு நல்லா தளர்வாக தைக்க வேண்டும், கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது என்று சொன்னாள். யமதூதன் அந்த குழந்தையையும் பணக்கார பெண்மணியையும் பார்த்து சிரித்ததும் அவன் உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது. இன்னும் 5 வருடம் கடந்து சென்றது. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் பென்ஸ்காரில் வந்து, இதில் 10 மீட்டர் துணி இருக்கிறது, 20 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பராக சபாரி சூட் தைத்துவை என்று சொல்லிவிட்டு போனான். அதற்குள் நம் யமதூதன் கை தேர்ந்த தையற்காரனாக மாறிவிட்டான். ஆனால் அவன் பணக்காரன் ஆர்டர் கொடுத்து விட்டு போன கோட்டு சூட்டை தைக்காமல் இருந்தான். முதல் நாள் போய் 2வது நாளும் கடந்து போய்விட்டது. தையற்காரன், நாளைக்கு தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தோம் அல்லவா, அந்த பணக்காரன் வந்து கேட்டால் அவனுக்கு நாம் என்ன சொல்வது என்று கேட்டதும் இவன் டர்ரென்று அந்த பேண்ட் துணியை கிழித்து அதில் ஒரு தலையணை உரை பெட்கவர் தைப்பதை கண்ட தையற்காரன் அவனிடம், நீ என் பிழைப்பில் மண்ணை எள்ளி போடுவதற்கு வந்தாயா? இப்போது அவன் இங்கே வந்து நான் ஆர்டர் கொடுத்த கோட்டும் சூட்டும் எங்கே என்று கேட்டால் நான் என்ன பண்ணுவது என்றான். அப்போது கார் டிரைவர் பரபரப்புடன் ஓடி வந்து, நீங்கள் சவாரி தைக்காதீர்கள், முதலாளி இறந்து விட்டார், அதனால் அந்த துணியில் ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்து விடுங்கள் என்று சொன்னான். அதை கேட்டதும் இவன் முகத்தில் சிரிப்பு வர அவன் முழுவதும் பொன்னிறமாக மாறி அவன் மெதுவாக உயர்ந்து மேலே போகத் தொடங்கினான். அந்த தையற்காரன், அப்பா நீ யார்? உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் 3 முறைதான் சிரித்தாய், நீ ஒவ்வொரு முறை சிரித்த போதும் உன் உடம்பு பொன்னிறமாக மாறியது, அதனால் அதற்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு நீ போ என்றான். அவன், நான் யமனுடைய தூதுவன், ஒரு தாய் இறந்து போனால் அந்த குழந்தைக்கு யார் கதி என்று பரிதாபப்பட்டு அந்த தாயின் உயிரை எடுக்காமல் விட்டதனால் பூமியில் போய் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டு வா என்று யமதர்மன் என்னை இங்கே அனுப்பினார். அதனால்தான் பூமிக்கு வந்தேன், இப்போது தெரிந்து கொண்டு விட்டேன், நான் திரும்ப எனது பணிக்கு சேரப்போகிறேன் என்றான்.
நீ என்ன தெரிந்து கொண்டாய்? எனக்கும் சொல்லிவிட்டு போயேன் என்று இவன் கேட்டான். முதல் நாள் உன் மனைவி என்னை அடிக்க வந்தாள் அல்லவா? அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்தது. 10வது நிமிடம் என்னை சாப்பிடவா என்று கூப்பிடும்போது அந்த முகத்தில் அன்னை மகாலட்சுமி தெரிந்தார். அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன். இது போய் அது வருவதற்கு 10 நிமிடங்கள் தான் தேவை என்றும் தெரிந்து கொண்டேன். இதுதான் தேவ ரகசியம் 1. மனிதர்களிடமே பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த கார்டை வைத்து விளையாடுவது என்று தெரியாததனால் வம்பில் மாட்டிக்கொள்கிறார்கள். 10 வருடம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தாள் அல்லவா? அவளுடன் ஒரு குழந்தை கை முடமாக வந்தது அல்லவா? அதுதான் நான் இதன் அம்மா இறந்து விட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்த குழந்தை. நிஜமான தாய் ஏழை. அவள் இறந்துவிட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வதற்கு இதற்கு கொஞ்சம் தளர்வாக தைக்க வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான். இது எனக்கு தெரிந்தபோது 2வது முறை சிரித்தேன். ஒரு யமதூதன் ஆகிய எனக்கே பச்சாதாபம் இருக்கிற போது இறைவனுக்கு இருக்காதா? அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வைத்து கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான். இது எனக்கு தெரிந்தபோது 2வது தேவ ரகசியம் புரிந்தது. கடவுள் எல்லாம் காரண காரியங்களோடு நடத்துகிறான். 3 நாட்களில் சாகப் போகிறவன் இன்னும் 20 வருஷம் நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு நன்றாக 20 வருஷத்திற்கு வருகிற மாதிரி துணி தை என்று சொன்னானே. எனக்கு தெரியும் அவன் சாகப் போகிறான் என்று. அதனால்தான் நான் துணி தைக்கவே இல்லை. அவன் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன். இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் பட்டா போட்டு கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை. அது தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன்தான் செத்து கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறான் அல்லவா? அதுதான் 3வது ரகசியம். அதனால்தான் இந்த உலகத்தில் மனிதன் திறமையாக செயலாற்ற முடியாமல் இன்னும் 20 வருஷம் கழித்து நடக்கப் போகிற குழந்தையுடைய கல்யாணத்திற்கு இன்றைக்கு காசு இல்லையே என்று வருத்தப்படுகிறான். அதுபோலவே இன்னும் 15 வருடம் கழித்து கல்லூரியில் படிக்கப் போகிற பையனுக்கு பணம் இல்லையே என்று இப்போதே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் உலகத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் என்று நினைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய். சுருக்கமாக இந்த 3 ரகசியங்கள் இவைதான். 1வது, ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்களால் நடக்கிறது. 2வது, எது நடந்ததோ அதற்கு கடவுள் ஒரு மாற்று வழி வைத்திருப்பார். மனிதனின் மனநிலையில் உள்ள ஈகோவினாலும் அறியாமையினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. 3வது, எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். இது தெரியாமல் மனிதர்கள் கொட்டமடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அஞ்ஞானம்தான் உலகில் உள்ள துக்கங்களுக்கு எல்லாம் காரணம். இவைதான் அந்த 3 தேவ ரகசியங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றான் அந்த யமதூதன். எனவே நாமும் இந்த தேவ ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் நம் உடலில் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக வாழலாம். உலக வாழ்வில்தான் தேவர்களுக்கும் தேவையான ரகசியங்கள் பொதிந்து கிடக்கின்றன என்பதை இந்த கதையின் மூலம் அறியலாம். இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.